இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பூமியை விட 3 மடங்கு நீர் கொண்ட புதிய கிரகத்துக்கான வாய்ப்பை வானியல் அறிஞர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. பூமி உள்ளிட்ட கோள்கள் எப்படி உருவாகி இருக்கும்ன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவும் இது இருக்கும்னு கூறப்படுது. நீரின்றி அமையா உலகுன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அது போல ஒரு கிரகத்துல உயிரினங்கள் வாழ அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவை தண்ணீர் தான். மனித இனம் மட்டும் இல்லாம விலங்குகள், செடி கொடிகள்னு எல்லாம் வாழ தேவையான தண்ணீர் பூமியை தவிர வேற எந்த கிரகத்துல எல்லாம் இருக்குன்னு அறிவியலாளர்கள் தொடர்ந்து தேடி வராங்க. அதே சமயம் பூமியில தண்ணீர் இருந்தாலுமே மக்கள் தொகை அதிகமாக நீர் பற்றாக்குறையும் ஏற்படுது. இந்த நிலையில பூமியை போன்றே உயிர்கள் வாழ வாய்ப்பிருக்கிற இன்னொரு கிரகத்தை அடையாளம் காண்பது வானிலை ஆய்வாளர்களின் முக்கிய பணியா இருந்து வருது. அதோட நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் எவ்வாறு உருவாகுது போன்ற பல கேள்விகளும், அதற்கு ஆதாரத்துடனும் ஆதாரங்கள் இல்லாத கோட்பாடுகளும் நிறைய இருக்கு. இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமே அண்மையில ஆய்வு ஒன்று பதில் தர முன்வந்திருக்கு. அதன்படி பூமியிலிருந்து சுமார் 450 ஒளியாண்டுகள் தொலைவில் இளம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் அதனை சுற்றி இருக்கிற கிரகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பையும் இத்தாலியின் மிலன் பல்கலைக்கழகத்தின் வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வு குழுவினர் கண்டறிந்திருக்கிறாங்க. சுமார் 1,00,000 ஆண்டுகள் வயதே இருக்கிற இந்த இளம் நட்சத்திரத்துக்கு HL டவுரி என பெயரிட்டிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகத்தின் தோற்றத்துக்கு அடிப்படையான வட்டுகளும் அதுல நீருக்கான நீராவியும் கண்டறியப்பட்டிருக்கான். இளம் நட்சத்திரம் அதை சுற்றிய கோள்களின் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள், வட்டுகளின் பொதிந்துள்ள நீர் அளவு போன்றவை ஆய்வாளர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. பூமியின் பெருங்கடல்கள்ல நிறைந்திருக்கிற நீரை விட 3.7 மடங்கு அதிகம் நீர் இங்கே இருக்கான். வட்டுக்களின் நீராவியும் அதனை சூழ்ந்திருக்கிற தூசுக்கள் புதிய கோள் ஒன்றின் உருவாக்கத்தை காட்டுது. இது பூமி உள்ளிட்ட கோள்கள் எவ்வாறு தோன்றியிருக்க கூடும் அப்படிங்கிற கடந்த காலத்துக்கான சாளரமாவும் அமைஞ்சிருக்கான். இளம் நட்சத்திரமான HL டவுரி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற வட்டுக்கள் குறித்தான ஆய்வின் வழியா பூமியின் ஆதி தோற்றம் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வுக்குழு நேச்சர் ஆஸ்ட்ரானமி என்னும் இதழில் இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்கு. சூரிய குடும்பத்துல 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வ பிரபஞ்சத்தின் இன்னொரு மூலையில இளம் நட்சத்திரமும் அதனை சுற்றி இருக்கிற கோள்களின் உருவாக்கமும் நகலெடுத்த மாதிரியே தோற்றம் தந்திருக்கிறது வானிலை ஆய்வாளர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே தங்கும் உலகத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதான். அதனால நீரை வீணாக்காம, காற்றை மாசுபடுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு சாதகமான விஷயங்கள் செய்யறதன் மூலமா இயற்கையோட சேர்ந்து மனிதர்களுமே செழிக்க முடியும். பூமியை விட 3 மடங்கு நீர் கொண்ட புதிய கிரகத்துக்கான வாய்ப்பை வானியல் அறிஞர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. பூமி உள்ளிட்ட கோள்கள் எப்படி உருவாகி இருக்கும்ன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவும் இது இருக்கும்னு கூறப்படுது. நீரின்றி அமையா உலகுன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அது போல ஒரு கிரகத்துல உயிரினங்கள் வாழ அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவை தண்ணீர் தான். மனித இனம் மட்டும் இல்லாம விலங்குகள், செடி கொடிகள்னு எல்லாம் வாழ தேவையான தண்ணீர் பூமியை தவிர வேற எந்த கிரகத்துல எல்லாம் இருக்குன்னு அறிவியலாளர்கள் தொடர்ந்து தேடி வராங்க. அதே சமயம் பூமியில தண்ணீர் இருந்தாலுமே மக்கள் தொகை அதிகமாக நீர் பற்றாக்குறையும் ஏற்படுது. இந்த நிலையில பூமியை போன்றே உயிர்கள் வாழ வாய்ப்பிருக்கிற இன்னொரு கிரகத்தை அடையாளம் காண்பது வானிலை ஆய்வாளர்களின் முக்கிய பணியா இருந்து வருது. அதோட நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் எவ்வாறு உருவாகுது போன்ற பல கேள்விகளும், அதற்கு ஆதாரத்துடனும் ஆதாரங்கள் இல்லாத கோட்பாடுகளும் நிறைய இருக்கு. இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமே அண்மையில ஆய்வு ஒன்று பதில் தர முன்வந்திருக்கு. அதன்படி பூமியிலிருந்து சுமார் 450 ஒளியாண்டுகள் தொலைவில் இளம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் அதனை சுற்றி இருக்கிற கிரகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பையும் இத்தாலியின் மிலன் பல்கலைக்கழகத்தின் வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வு குழுவினர் கண்டறிந்திருக்கிறாங்க. சுமார் 1,00,000 ஆண்டுகள் வயதே இருக்கிற இந்த இளம் நட்சத்திரத்துக்கு HL டவுரி என பெயரிட்டிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகத்தின் தோற்றத்துக்கு அடிப்படையான வட்டுகளும் அதுல நீருக்கான நீராவியும் கண்டறியப்பட்டிருக்கான். இளம் நட்சத்திரம் அதை சுற்றிய கோள்களின் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள், வட்டுகளின் பொதிந்துள்ள நீர் அளவு போன்றவை ஆய்வாளர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. பூமியின் பெருங்கடல்கள்ல நிறைந்திருக்கிற நீரை விட 3.7 மடங்கு அதிகம் நீர் இங்கே இருக்கான்.
வட்டுக்களின் நீராவியும் அதனை சூழ்ந்திருக்கிற தூசுக்கள் புதிய கோள் ஒன்றின் உருவாக்கத்தை காட்டுது. இது பூமி உள்ளிட்ட கோள்கள் எவ்வாறு தோன்றியிருக்க கூடும் அப்படிங்கிற கடந்த காலத்துக்கான சாளரமாவும் அமைஞ்சிருக்கான். இளம் நட்சத்திரமான எச்எல் டவுரி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற வட்டுக்கள் குறித்தான ஆய்வின் வழியா பூமியின் ஆதி தோற்றம் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வுக்குழு நேச்சர் ஆஸ்ட்ரானமி என்னும் இதழில் இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்கு. சூரிய குடும்பத்துல 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வ பிரபஞ்சத்தின் இன்னொரு மூலையில இளம் நட்சத்திரமும் அதனை சுற்றி இருக்கிற கோள்களின் உருவாக்கமும் நகலெடுத்த மாதிரியே தோற்றம் தந்திருக்கிறது வானியல் ஆய்வாளர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே தங்கும் உலகத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதான். அதனால நீரை வீணாக்காம, காற்றை மாசுபடுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு சாதகமான விஷயங்கள் செய்யறதன் மூலமா இயற்கையோட சேர்ந்து மனிதர்களுமே செழிக்க முடியும். பூமியை விட 3 மடங்கு நீர் கொண்ட புதிய கிரகத்துக்கான வாய்ப்பை வானியல் அறிஞர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. பூமி உள்ளிட்ட கோள்கள் எப்படி உருவாகி இருக்கும்ன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவும் இது இருக்கும்னு கூறப்படுது. நீரின்றி அமையா உலகுன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அது போல ஒரு கிரகத்துல உயிரினங்கள் வாழ அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவை தண்ணீர் தான். மனித இனம் மட்டும் இல்லாம விலங்குகள், செடி கொடிகள்னு எல்லாம் வாழ தேவையான தண்ணீர் பூமியை தவிர வேற எந்த கிரகத்துல எல்லாம் இருக்குன்னு அறிவியலாளர்கள் தொடர்ந்து தேடி வராங்க. அதே சமயம் பூமியில தண்ணீர் இருந்தாலுமே மக்கள் தொகை அதிகமாக நீர் பற்றாக்குறையும் ஏற்படுது. இந்த நிலையில பூமியை போன்றே உயிர்கள் வாழ வாய்ப்பிருக்கிற இன்னொரு கிரகத்தை அடையாளம் காண்பது வானிலை ஆய்வாளர்களின் முக்கிய பணியா இருந்து வருது. அதோட நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் எவ்வாறு உருவாகுது போன்ற பல கேள்விகளும், அதற்கு ஆதாரத்துடனும் ஆதாரங்கள் இல்லாத கோட்பாடுகளும் நிறைய இருக்கு. இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமே அண்மையில ஆய்வு ஒன்று பதில் தர முன்வந்திருக்கு. அதன்படி பூமியிலிருந்து சுமார் 450 ஒளியாண்டுகள் தொலைவுல இளம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் அதனை சுற்றி இருக்கிற கிரகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பையும் இத்தாலியின் மிலன் பல்கலைக்கழகத்தின் வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் கண்டறிந்திருக்கிறாங்க. சுமார் 1 லட்சம் ஆண்டுகள் வயதே இருக்கிற இந்த இளம் நட்சத்திரத்துக்கு எச்எல் டவுரி என பெயரிட்டிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகத்தின் தோற்றத்துக்கு அடிப்படையான வட்டுகளும் அதுல நீருக்கான நீராவியும் கண்டறியப்பட்டிருக்கான். இளம் நட்சத்திரம் அதை சுற்றிய கோள்களின் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள், வட்டுகளின் பொதிந்துள்ள நீர் அளவு போன்றவை ஆய்வாளர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. பூமியின் பெருங்கடல்கள்ல நிறைந்திருக்கிற நீரை விட 3.7 மடங்கு அதிகம் நீர் இங்கே இருக்கான். வட்டுக்களின் நீராவியும் அதனை சூழ்ந்திருக்கிற தூசுக்கள் புதிய கோள் ஒன்றின் உருவாக்கத்தை காட்டுது. இது பூமி உள்ளிட்ட கோள்கள் எவ்வாறு தோன்றியிருக்க கூடும் அப்படிங்கிற கடந்த காலத்துக்கான சாளரமாவும் அமைஞ்சிருக்கான். இளம் நட்சத்திரமான எச்எல் டவுரி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற வட்டுக்கள் குறித்தான ஆய்வின் வழியா பூமியின் ஆதி தோற்றம் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். வானியலாளர் ஸ்டெஃபனோ தலைமையிலான ஆய்வுக்குழு நேச்சர் ஆஸ்ட்ரானமி என்னும் இதழில் இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்கு. சூரிய குடும்பத்துல 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வ பிரபஞ்சத்தின் இன்னொரு மூலையில இளம் நட்சத்திரமும் அதனை சுற்றி இருக்கிற கோள்களின் உருவாக்கமும் நகலெடுத்த மாதிரியே தோற்றம் தந்திருக்கிறது வானியல் ஆய்வாளர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே தங்கும் உலகத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதான். அதனால நீரை வீணாக்காம, காற்றை மாசுபடுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு சாதகமான விஷயங்கள் செய்யறதன் மூலமா இயற்கையோட சேர்ந்து மனிதர்களுமே செழிக்க முடியும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.